வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்னுடைய ஆன்சர் கீ ஆன்சர் கீ பார்க்கலாங்க. கிரேஸ் மார்க் ஏதாச்சும் இருக்குதா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க நம்ம அப்படியே கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க மாணவ கண்மணிகளே, நான் இப்போ என்னென்ன எப்படி இருக்குது எப்படி இருந்தது, கிரேஸ் மார்க் இருக்குதான்னு பார்க்கலாம். சரி வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 1 மார்க்கில் 3 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்தது. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் தலா 2 கொஸ்டின்கள் உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்கப்பட்டிருந்தது நீங்கள் பார்த்துருக்கலாம். சரிங்க, அப்படியே வாங்க அப்படியே பின்னாடி பார்ப்போம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. ஈஸியான கொஸ்டின் தான் சொல்லலாம். அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்களா கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கு. கொஞ்சம் நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நான் ஒரு ஷார்ட் வீடியோ தான் போடலான்ட்டு இருக்கிறேன். இதுலேயே ஆன்சர் எழுதியிருப்பேங்க. ஓகேங்களா? நிறுத்தி வச்சு பார்த்துக்கலாம். இந்த புக் பேக் தாங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின் 1, -1 என்ற புள்ளி வெளியே செல்வதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே நீங்கள் எக்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துகிட்டு இந்த 4 ஈக்குவேஷனில் எதில் போட்டால் சாட்டிஸ்ஃபை 0 = 0 வருதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா கூட ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கலாம். ஓகேங்களா? அந்த கிரியேட்டிவ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் இது y = log x பேஸ் இ சார்பின் நேர்மாறு y = e⁻x. இது இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கூட எழுதியிருக்கலாம். log x வந்து இப்படி போகு, y = வந்து இப்படி போகு, சென்ட்ரலில் y = xங்கிற லைன் போகுது. இது 1.4x பயிற்சியில் எடுத்துக்காட்டு பக்கம் டெஃபினிஷனில் கொடுத்துருப்பாங்க. இந்த 16th சம்மு உங்களுக்கு இது a வெக்டர் + b வெக்டர் = -c வெக்டர்னு எடுத்துகிட்டு 2 பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டு டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது cos θ = 9 உங்களுக்கு cos θ = 0 வரும். 0 பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் உங்களுக்கு வருங்க. அதுதான் ஆன்சருங்க. மீதியெல்லாம் இது புக் பேக் தாங்க. அடுத்து இந்த 19, 20 எல்லாம் புக் பேக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க உங்களை பொறுத்த வரைக்கும். சரி ஓகே. அடுத்து 2 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கிரேஸ் மார்க்குன்னு பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க. ஏதாச்சும் உங்களுக்கு இருக்குதா, கொஸ்டின் தப்பாக இருக்குதா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா. சரி 21வது கொஸ்டினுக்கு ரொம்ப ஈஸியாக எதிர்பார்த்த வினா தாங்க. 8.1 இருந்தது. 22 பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வினா 12.1 ஃபஸ்ட் எடுத்துனே இருக்கிற கொஸ்டினாகவே இருந்ததுங்க. 23 அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. e⁻x ஃபார்முலா மாடல்லையே எழுதுறீங்க. அப்புறம் இந்த பவர் sin x ஒரு டைம் சைன் ரூலை பயன்படுத்தி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x அப்படின்னு எழுதுனா முடிஞ்சதுங்க. காசு முன்னாடி போடலாம், பின்னாடி எழுதியிருந்தாலும் ரைட் தாங்க. 24 கிரியேட்டிவ் இது பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கிற மாடல்லையே வச்சு போடுறதாங்க. ஆன்சர் உங்களுக்கு 3 வந்துருங்க. உங்களுக்கு 2⁻3 - 1 2² 4ன்னு எழுதலாங்க. இல்லை 3 × 4 12 வந்துருங்க. அதே மாதிரி 25th கொஸ்டின் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆன்சர் கொண்டு வந்துருங்க. விரிவுபடுத்தாமல் மதிப்பு கண்டுபிடிக்கணுங்க. கீழேருந்து இதுலேருந்து 3x வெளியே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ வந்துருங்க. ரோ 1 ரோ 3 ஐடென்டிக்கல்ங்காட்டி 0 அப்படின்னு எழுதி காமிச்சிருவோனுங்க. 27 ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 28 எல்லாம் சின்ன சின்ன கொஸ்டின் தாங்க. எல்லாமே சின்ன சின்ன வினாக்களாக தான் இடம்பெற்றிருந்தது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 லைனில் ஆன்சர் பண்ணுறாப்புல தான் இருக்குது மோஸ்ட்லி. ஒரு சில கொஸ்டின்லாம் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஆனால் கீ பாயிண்ட் படி உங்களுக்கு 2 தான். இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 3 ஃபேக்டோரியல் 6 4 ஃபேக்டோரியல் 24 அப்படின்னு போட்டிங்கன்னா இது ரெண்டையும் கூட்டினா 30. லாஸ்ட் டிஜிட் யூனிட் பிளேஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே 0 தான் வருங்க அப்படின்னு சொல்லி 0ன்னு எழுதியிருந்தீங்கன்னா போதுங்க. அடுத்து 31 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாம் எதிர்பார்த்த வினாக்கள் தாங்க. அப்புறம் இந்த கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒன்றுமே இல்லைங்க. 2 பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணி a + b ஹோல் எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா x = -1 வந்துருக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு வந்துங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 33 பற்றி பிரச்சனையே இல்லைங்க. பயிற்சி 3.4 இடம் இருந்தது. 34 எதிர்பார்த்த வினா 6 அல்லது Nல கேட்பாங்க அப்படின்னு எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லியிருப்பாங்க. எடுத்துக்காட்டு 4.26. இந்த மதிப்புக்கான் மொட்டையாக தான் கேட்டிருக்கிறங்காட்டி நீங்கள் 102 × 102 × 102 × 102ன்னு போட்டு இந்த ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் தந்துடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இல்லைன்னா பைனாமியல் தியரத்தை அப்ளை பண்ணி போடலாங்க. 100 + 2 அப்படின்னு பிரித்து நீங்கள் போடணுங்க. அதே மாதிரி 36 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸிங் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்லையும் போடலாங்க. இல்லைன்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்லோப் 10th போட்டிருப்பீங்க. அதில் போட்டு இந்த 2 ஏபியினுடைய ஸ்லோப்புமே இங்கே வருங்க. எழுதலை பிசியினுடைய ஸ்லோப் பி மட்டும் போட்டால் இது பிசி வருங்க. 2 1/2 வருதுன்னு காமிச்சிங்க. இல்லை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் போட்டிருந்தாலும் ரைட்டு தாங்க 0 வருதுன்னு காமிக்கணும். இல்லை வெக்டர் மெத்தடில் போட்டிருந்தாலும் ரைட்டு தாங்க. ஏபி வெக்டர் = λ × பிசி வெக்டர் அப்படின்னு எழுதலாங்க. ஓகேங்களா? இன்னும் வேறு மெத்தட் இருந்தாலும் நீங்கள் அதில் யூஸ் பண்ணி போடலாம். 37 புக்கில் ஈஸி தாங்க. கொஸ்டினை பிடிச்சி எழுதிங்கன்னா 1 மார்க்கு. உங்களுக்கு அது டெஃபினேஷன் அப்ளை பண்ணி கொண்டு வரணுங்க. அது போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 38 பொறுத்த வரைக்கும் cos 5x sin 3x இடத்த மாற்றி வச்சிங்கனாலும் இங்கே ஃபார்முலா அழகாக வரும். ப்ராடக்ட் சம் டிஃப்ரென்ஸாக மாற்றக்கூடிய ஃபார்முலா அப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுங்க.
39 உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அழகாக எதிர்பார்த்த வினாதாங்க. 40 பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 ஆன்சர் cos 2x அப்படின்னு தெரிஞ்சால் போது. காஸ் இன்வெர்ஸு காசுன்னு உங்களுக்கு ரிமூவ் பண்ணி 2x மட்டும் இருக்குங்க. y ஈக்குவல் டு 2xனா dy பை dx ஈக்குவல் டு 2 × 1 2 வந்துருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. இல்லைன்னா காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஃபார்முலான்னு போட்டு -1/√(1 - x²) மாடல் எழுதி மறுபடியும் இந்த காஸ் 2x பண்ணி நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் சால்வ் பண்ணி 2ன்னு கொண்டு வந்தாலும் ரைட்டுங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நிறுத்தியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மார்க் 2 மார்க் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்க, அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். ஆக மொத்தத்தில் 3 மார்க்லேயும் உங்களுக்கு கிரேஸ் மார்க் எதுவும் இல்லைங்க. சரிங்க, அடுத்து 5 மார்க் எடுத்துட்டிங்கன்னா பார்சியல் ஃப்ராக்ஷனை பொறுத்தவரை அழகாக கொடுத்துருந்தாங்க. ஏவுக்கு -7 பிக்கு 13 கூட வரலாங்க. நீங்கள் இது ரெண்டே இடத்த மாற்றி எடுத்திருந்தா x-3 ஏ கீழேயுமே பி கீழே x-2 ஏ கீழேயுமே x-3 பி கீழே எடுத்து இந்த ஆன்சர் ரெண்டு இடம் மாறி வருங்க. மற்றபடி பிரச்சனை இல்லைங்க. பார்சியல் ஃப்ராக்ஷன் எதிர்பார்த்ததாங்க. இந்த ஸ்லோப் இன்டர்செப்ட் ஃபார்ம் இதெல்லாமே உங்களுக்கு 6th சாப்டர்லேருந்து இடம் பெற்றிருக்குது. 42 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆக்சுவலாக 3 மார்க் தாங்க. இது ஒவ்வொன்றும் போட்டிங்கன்னா இந்த வேல்யூ காட் 180 + θ உங்களுக்கு காட் θ, இது மாதிரி சைன் 90 - θ காஸ் θ, காஸ் ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் காஸ் - θ காஸ் θ, சைன் 270 + θன்னு சொல்லி இதை அப்ளை பண்ணி அழகாக RHS கொஸ்டின் பிடிச்சி எழுதிங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க. இதில் பியும் பார்த்தீங்கன்னா எனக்காட்டு கொஸ்டின் தாங்க. அழகாக கொஸ்டின் எழுதி எனக்காட்டப்பட்டதுனால உங்களுக்கு 1 மார்க் அழகாக வந்துருங்க. 10.4லேருந்து இடம்பெற்றிருந்து இது ஒரு தியரம். நம்ம sin θ by θ எதிர்பார்த்ததாங்க. அழகாக வந்துருக்குது. படம் போட்டு அழகாக அந்த ஏரியா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இது பேஸ் தேர்ந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட் செம்மே கொடுத்துருந்தாங்க 12.4ல். ரொம்ப ஈஸியானது. டோட்டல் ப்ராபபிலிட்டி மொத்த நிகழ்தகவு மட்டும் கண்டுபிடிச்சாவே போதுமானது. அதே மாதிரி 44 உங்களுக்கு 5.4 எக்ஸசைஸில் 5.25 எக்ஸாம்பிளாக இருக்கிற சமயம் கேட்டிருந்தாங்க. அழகாக அந்த அப்ராக்சிமேட் சிம்பிள் போட மறந்துடாதீங்க. அப்புறம் பயிற்சி 2.4ல் 44B கொஸ்டின் இடம்பெற்றிருந்தது. தவறு ஏதும் இல்லை. 45 கிரியேட்டிவ் கொஸ்டின். இதை நீங்கள் இன்னும் 2-3 விதமாக போடலாம். நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்பேன். என்ன ஃபார்முலானா tan 60 - a tan a tan 60 + a = tan 3a அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி a வந்து 20 அப்படின்னு இது மாதிரி எழுத முடியுறங்காட்டி a 20 tan 60 முன்னாடி வச்சுட்டு √3 அப்படின்னு போட்டு √3 × √3 3 அப்படின்னு போடலாம். அல்லது லாக் புக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஒவ்வொன்றுக்கு லாக் புக் கொடுத்துருப்பாங்களேங்க. ஹால் சூப்பர்வைசர் கேட்டு தான் கொடுத்துருப்பாங்க. லாக் tan 20 டிகிரிக்கு வேல்யூ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு எழுதியிருக்கேன். tan 40 tan 60 √3க்கு 1.732 tan 80க்கு லாக் புக்கை வச்சு நீங்கள் பார்த்துருக்கலாங்க. எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 2.9ல் வருங்க. அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுருக்கலாம். உங்களுக்கு லாக் புக்கு யூஸிங் லாக் புக்குன்னு போட்டு எழுதலாம். இல்லைன்னா உங்களுக்கு பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின் தாங்க. புக்கில் போட்ட மாட்டோம். ஆனால் ஈஸியாக இருக்குங்க. கீழே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் போட்டு 1/√(x² - a² ஃபார்முலா வரும். log modulus of x plus √(x² - a² + c அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எக்ஸுக்கு x + 5/2 அப்படின்னு போட்டுக்கணும். ஏவுக்கு 3/2ன்னு போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துருக்குங்க. அழகா கிரியேட்டிவாக இருந்தாலும் ஈஸி தாங்க, போட்டிருக்கலாம். அதாவது இப்படி வருங்க. கிரியேட்டிவ் கொஸ்டின் நோட்டில் போட்டு காமிச்சிருங்க. இதை மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் x கோஎஃபிஷியன்ட் 2 ஆல் டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி +4 லாஸ்ட்டாக வச்சு இதை a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம்னு எழுதி இப்படி மாற்றிட்டு அதை எடுத்து ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணிங்க. இந்த துக்குளிக்குன்னு போட்டிருந்தாவே 5 மார்க்குங்க. என்னங்க கஷ்டம். சரிங்க, இப்போ அடுத்து 46 பார்க்கலாங்க. இந்த 46 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் ஃபஸ்ட் சாப்டரில் ஃபஸ்ட் எடுத்துனியே இருக்குங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம். 1.2 எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. ரொம்ப ஈஸியானது. அதாவது செகண்ட் கொஸ்டின் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்குங்கிற கொஸ்டின் எதிர்பார்த்த கொஸ்டினுங்க. இது 10th மெத்தடில் போடக்கூடாதுங்க. வெக்டர் மெத்தடில் போடணும் அப்படின்னு எது சொல்லிங்க. அதனால நீங்கள் 10th மெத்தடில் போட்டாலும் கொடுத்தா ஆவாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்சர். ஏன்னா 10th படிச்சிருப்பீங்க இதை. ஆனால் இங்கே OG1 வெக்டர் = OG2 வெக்டர் = OG3 = a வெக்டர் + b வெக்டர் + c வெக்டர் பை 3ன்னு போடணுங்க. படம் போட்டுருந்தீங்க 1 மார்க்கு. லாஸ்ட்டாக இது எழுதியிருந்தீங்க. அது ஒவ்வொன்றையும் எடுத்து எழுதி காமிச்சிருந்தீங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு மார்க்குங்க. லாஸ்ட்டாக கொஸ்டின் எழுதுறதுக்கு 1 மார்க்குங்க. உங்களுக்கு பி கொஸ்டின் அது ஈஸியாக போச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கன்கரண்ட் போட்டிருப்பீங்க. லாஸ்ட் 47 பொறுத்த வரைக்கும் கணித தொகுத்தறிதல் முறையில் n > (r = 1க்கு n > (r = 1 மறக்காமல் P of nன்னு பேர் வச்சுட்டு இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை P of 1 is true, P of k is true, P of k + 1 is true அப்படின்னு எழுதியிருந்தீங்கன்னா போதுங்க. உங்களுக்கு அது எழுதுறதுக்கு லாஸ்ட்டாக பை பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் போட்டு P of n is true for all n belongs to கேபிட்டல் N நேச்சுரல் நம்பர்னு எழுதியிருக்கலாம். அல்லது பி கொஸ்டின் கூட எழுதியிருக்கலாங்க. எதிர்பார்த்த கொஸ்டின் தாங்க. மேட்ரிக்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ரொம்ப எளிமையான கொஸ்டின் தாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஈஸியாக இருக்குது. பி கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுவும் போட்டிருக்கலாங்க பி கொஸ்டின். சரிங்க, வீடியோ பிடிச்சினா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். இனி வரும் காலங்களில் நீங்கள் இந்த வினாக்களை பயன்படுத்தி விடைகள் எழுத எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ஐடியா கல்வி மையங்க. நன்றிங்க. லைக் பண்ணிட்டு போங்க. நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.